அனைவருக்கும் வணக்கம். சிடமாக இன்றைய ஊடகவியாளர் சந்திப்பிற்கு வருகை தந்திருக்கிற ஊடக நண்பர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, விசேடமாக எமது அரசாங்கம் முன்னெடுத்துள்ள, அதாவது இந்த பெருந்தோட்ட தேயிலை துறையை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்வதற்கு, எமது நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக நாம் எடுத்திருக்கிற முக்கியமான நடவடிக்கை தான் சிலோன் தேயிலை கிராமம். அதாவது இந்த சிலோன் தேயிலை கிராமம் என்பது இலங்கையிலே தெரிவு செய்யப்பட்ட 500 கிராமங்களை இனங்கண்டு அந்த கிராமத்திலே அந்த தேயிலை உற்பத்தியை நாங்கள் அதிகரித்து அதனூடாக எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுவது தான் இதன் நோக்கமாக இருக்கிறது. எனவே முதற்கட்டமாக நாங்கள் இந்த வருடத்திலே 144 கிராமங்களை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். இதனுடைய நோக்கம்தான், அதாவது இலங்கை சிலோன் டீ என்பது உலகத்திலே பேசப்படுகின்ற ஒரு நாமம். உலகத்திலே எத்தனையோ நாடுகளிலே தேயிலை உற்பத்தி செய்தாலும் இன்னும் உலக சந்தையிலே இலங்கை தேயிலைக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறது, நல்ல ஒரு பெயர் இருக்கிறது. இன்னும் அந்த பெயர் அடிபட்டு கொண்டுதான் இருக்கிறது. எனினும் நாங்கள் இதை இன்னும் ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அந்த வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால், தற்பொழுது உலக சந்தையிலே ஏனைய நாட்டு தேயிலைக்கு நிகராக இலங்கையினுடைய தேயிலையை நாங்கள் இன்னும் விளம்பரப்படுத்தி சந்தைக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காகத்தான் நாங்கள் இந்த 500 கிராமங்களை தெரிவு செய்து சிலோன் தேயிலை கிராமத்தை நாங்கள் அமைக்க இருக்கிறோம். இதனுடைய தேசிய நிகழ்வு, ஆரம்ப நிகழ்வு எதிர்வரும் 15ஆம் தேதி நுவரெலியா மாவட்டத்திலே கொத்மலை பிரதேசத்திலும், அதே போல ரத்தினபுரி மாவட்டத்தில் களவானை பிரதேசத்திலும் ஆரம்ப நிகழ்வு ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. நுவரெலியா நிகழ்விலே எங்களுடைய அமைச்சர் சமந்த வித்யாரட்ன அவர்களும், ரத்தினபுரி நிகழ்விலே பிரதி அமைச்சராகிய நானும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் அல்லாது இந்த தேயிலை கிராமத்தினூடாக அந்த கிராமத்திலே இருக்கின்ற தேயிலையினுடைய உற்பத்தியிலே புதிய இயந்திரங்களை பயன்படுத்துதல், அதாவது தெரியும், இன்று கொழுந்து பறிப்பது அல்லது இன்னும் பாரம்பரிய முறையிலானதான் உற்பத்தி நடக்கிறது. எனவே புதிய நவீன சாதனங்களை நாங்கள் இந்த தேயிலை உற்பத்தியிலே பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை அல்லது வேலை திட்டங்களை நாங்கள் செய்ய இருக்கிறோம். அதே போல அந்த தேயிலை கிராமங்களை உலகத்துக்கு கொண்டு செல்வதன் மூலமாக சுற்றுலா பிரயாணிகளை இலங்கைக்கு வரவழைத்து அந்த பிரதேசத்திலே ஒரு சுற்றுலா தலமாக மாற்றும் ஒரு திட்டமும் இதிலே அடங்கி இருக்கிறது. அதே போல அங்கு கடமை புரிகிற மக்களுக்கு காப்புறுதி திட்டத்தையும் நாங்கள் அறிமுகம் செய்ய இருக்கிறோம். அது மாத்திரமல்லாது அதாவது இந்த 500 கிராமத்திலே தெரிவு செய்யப்பட்ட 50 தேயிலை தொழிற்சாலைகளை உலகத்தரம் வாய்ந்த தொழிற்சாலையாக மாற்றி அங்கு அதிகூடிய உற்பத்தியையும் நாங்கள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இதனுடைய இன்னொரு முக்கிய நோக்கம்தான், உங்களுக்கு தெரியும், 2024-25 விட இந்த 2026ஆம் ஆண்டு தேயிலை ஏற்றுமதியினுடைய வருமானம் அதிகரித்திருக்கிறது. எனவே நாங்கள் இதை 2030ஆம் ஆண்டு அளவிலே ஒரு பாரிய வளர்ச்சிக்கு, அதாவது 400 மில்லியன் கிலோகிராம் உற்பத்தி அதிகரிப்பை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். இதனூடாக 2.5 மில்லியன் அமெரிக்கன் டாலர் வருமானத்தையும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். எனவே இந்த பாரிய பொருளாதார வளர்ச்சியை அதிகரிப்பதற்காகத்தான் இந்த சிலோன் தேயிலை கிராமத்தை நாங்கள் அமைக்க இருக்கிறோம். எனவே இதுதான் இன்று கூற வேண்டிய முக்கியமான செய்தியாக இருந்தது. எனவே இது தொடர்பாக ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம்.